அன்பிற்குரிய நண்பர்களே, நீங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ இதில் நம்ம ஒரு சைக்காலஜியிலேருந்து ஒரு 20க்கு மேற்பட்ட வினாக்களை விடைகளோடு பார்க்கலாம். சம வயது உறவில்லாத குழந்தைகள் ஒரே சூழலில் வளர்ந்த பொழுது நுண்ணறிவு உறவு எவ்வளவு? அதாவது R = 0.25 அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். அடுத்து பாருங்க, ப்ரூனரின் கருத்துப்படி இடைநிலை பள்ளி பாடங்களில் அதிகம் இடம்பெற வேண்டியது எது? ப்ரூனர் சொல்றாரு, செய்து காட்டல், டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அதிகமாக இடம்பெறணும். அடுத்தது, வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் நுண்ணறிவு உறவு எவ்வளவு? வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட ஒரு ட்வின்ஸ், அவங்களோட இன்டெலிஜென்ட் குவாஷன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கால்குலேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்து டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 0.75. இது வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களோட நுண்ணறிவு. சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகிறது. சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகிறது என்று கூறியவர் காண்டல். ஒரே சூழலில் வளர்ந்த இரட்டையர்கள் நுண்ணறிவு உறவு. நம்ம முன்னாடி பார்த்தது வெவ்வேறு என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தவங்க. இப்போ சேம் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தவங்களோட நுண்ணறிவு 0.87. கூற்று பாருங்க, குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம். அதுக்கான காரணம், குமரப்பருவத்தில் மன எழுச்சிகள் புயலாய் வெளிவரும். இதுக்கு பதில் பாருங்க, ரெண்டுமே சரியானது. அண்ட் R ஏவை சரியாக விளக்குது அப்படிங்கிறது தான் பதில். அடுத்து பாருங்க, சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகிறது என்று கூறியவர் யார்? இதுக்கு நான் பதில் கொடுக்கல, நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது போகலாம். முன்னேற்றம் சூழ்நிலையுடன் தொடர்புடையது. ரீசன், சூழ்நிலை உளவியல் சார்ந்தது. பதில் AR இரண்டுமே உண்மை. R ஏவை சரியாக விளக்குகிறது. குழந்தையின் ஒழுக்க பண்புகள் பிறப்பிலிருந்தே வருகின்றன. காரணம், ஒழுக்க பண்புகள் மரபு விளைவாக வரும். ரெண்டுமே தப்பு. குழந்தையின் ஒழுக்க பண்புகள் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடும். ஒழுக்க பண்புகள் மரபுலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. அதனால ரெண்டுமே போய் தவறான கருத்து. ப்ரூனரின் கருத்துப்படி தொடக்கநிலை பள்ளி பாடங்களில் அதிகம் இடம்பெற வேண்டியது எது? நேரடி அனுபவங்கள். அதாவது டைரக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை தொடக்க நிலைகளில். அதனால தான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்லாம் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. வளர்ச்சி மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது. மரபு உடலியல் சார்ந்தது. AR இரண்டுமே சரியானது. அண்டு R ஏவை சரியாக விளக்குகிறது. வளர்ச்சி தீர்மானிக்கிறது நம்மளோட ஜீன்ஸ் தான். அதனால் மரபு தான் சரியான ஒரு விஷயம். மரபு உடலியல் சார்ந்தது தான், குரோமோசோமை சார்ந்தது தான் இல்லையா? குரோமோசோம்ஸு செல்கள் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு செல்லுலையும் 23 பேரா குரோமோசோம்ஸு இருக்குது, நமக்கே தெரியும். பிள்ளை பருவம் போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் கில்பாட்ரிக். பிள்ளை பருவம் போட்டிக்குரிய பருவம். குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு, செகண்ட் பர்த்னு சொல்கிறாங்க என கூறப்படும் பருவம் எதுனா குமரப்பருவம், அடலசன்ஸ் தான். ஏன்னா அந்த அடலசன்ஸில் தான் அவங்க தான் யாருன்னு அறிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. தன்னோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் அவங்க மீண்டும் ஒரு பிறப்பு மாதிரி சொல்லப்படுகிறது. குமரப்பருவம் முரண்பாடுகள் நிறைந்த பருவம் என்று கூறியவர் கர்ட் லெவின். குமரப்பருவம் முரண்பாடுகள் நிறைந்ததுன்னு சொன்னவர் கர்ட் லெவின். குமரப்பருவம் தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் அப்படின்னு சொன்னவர். குமரப்பருவம்னாலே அடலசன்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, தெளிவற்ற பருவம்னு சொன்னவர் வில்லியம் பாட்டன். குமரப்பருவம் புயலும் மழையும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டான்லி ஹால். இது நிறைய டைம்ல இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸ்டான்லி ஹால். ஹேவிங்ஹர்ஸ்ட் எதை ஆராய்ந்தார்? ஹேவிங்ஹர்ஸ்ட் எதை ஆராய்ந்தார்னா வளர்ச்சிசார் செயல்களை ஆராய்ந்தார்.
குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பு, அதாவது குற்றம் புரியும் இயல்புன்றது வந்து பரம்பரையான பண்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கால் பியர்சன். கால் பியர்சன் அதாவது வந்து ஒருத்தங்க திருடங்களா இருக்காங்கன்னா அவங்களோட பையன் வந்து திருடக்கூடிய இயல்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் குற்றம் புரியும் இயல்பு. ஆண் உயிரணுவின் 23வது ஜோடி குரோமோசோம்கள் எவை? மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுல இந்த 23வது ஜோடி என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ஒய். எக்ஸ் வந்ததுனால் பெண்ணாகவும் ஒய் வந்து ஆணாகவும் நிர்ணயிக்கப்படும் அந்த குழந்தை. அடுத்தது பெண் உயிரணுவின் 23வது ஜோடி குரோமோசோம்கள் எவை? எக்ஸ் எக்ஸ். ஒவ்வொரு உயிரணுவிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? 23 ஜோடி. மொத்தம் 46ன்னு சொல்லணும். ஜோடின்னு கேட்டால் 23 அப்படின்னு சொல்லணும். எனக்கு சில குழந்தைகளை கொடுங்கள், நான் அவர்களை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்படியே உருவாக்கி விடுவேன் என்று சொன்னவர் ஜேபி வாட்சன். அதாவது சில குழந்தைகளை கொடுத்தா நான் சூழ்நிலையை வச்சு மட்டுமே அவங்கள வந்து திருடனாகவும் மாற்ற முடியும், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் ஜேபி வாட்சன். ஒவ்வொரு உயிரணுவிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. 23 பேர்ஸ், 23 ஜோடி. ஒத்திருக்கும் விதி, லாஸ் ஆஃப் பெகெட் லைக், எதை குறிப்பிடுகிறது? சந்ததி பெற்றோரை போன்று அமையும்னு சொல்லுது. அதான் ஒத்திருக்கும் விதி. பேரண்ட் மாதிரியே குழந்தைங்க இருக்கிறாங்க, அது உடல் தோற்றமா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், இதுக்கு பேர் தான் வந்து ஒத்திருக்கும் விதி. பின்னோக்கு விதி, லா ஆஃப் ரெக்ரெஷன், எதை குறிப்பிடுகிறது? அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல, அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்தது ஜீன்களில் உள்ளவை டிஎன்ஏ என்பதை தெளிவுபடுத்தியவர். குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ் சொல்றோம்ல, அதுல வந்து டிஎன்ஏ இருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணவர் யாருன்னா வாட்சன் மற்றும் கிரிக். வாட்சன் மற்றும் கிரிக். சமூக மரபு எப்படி பெறப்படுகிறது? கல்வி மற்றும் பயிற்சி மூலம். ஸோ சமூகத்துல வந்து ஒரு குழந்தை எதை மாதிரியான மாறணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மாதிரி பயிற்சி கொடுத்தா அது வந்து குழந்தை அதை மாதிரி மாறும்னு சொல்றாங்க. ஒத்த இயல்பையே உருவாக்கும் என்று கூறியவர் கிரிகர் ஜான் மெண்டல். இவர் இந்த டிராசோஃபைலோ பழைய ஈக்களை வச்சு கூட ஆய்வு பண்ணியிருப்பாரு. பெண்ணின் சினைமுட்டை ஆணின் விந்தணுவை விட எத்தனை மடங்கு பெரியது? அதாவது வந்து 8500 மடங்கு பெரியது. மனிதன் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது மரபும் சூழ்நிலையும். நிச்சயமா இது மாதிரி வினாக்கள் வந்தால் மரபும் சூழ்நிலையும் சேர்ந்தாதான் பதில் வரும். ஸோ நம்ம இப்போ வளர்ச்சியும் முன்னேற்றமும் அப்படின்னு சொல்லி உளவியல்ல ஒரு தலைப்பிலிருந்து வினாக்கள் பார்த்துருக்குறோம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே கிடையாது. உங்களால் நிச்சயமாக TNT 26 பாஸ் பண்ண முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.